வாங்க அன்பு விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள், குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்திற்கான ராசி பலன்களை தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். நவம்பர் 15க்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். காலபுருஷ சக்கரத்தில் 8வது ராசியான விருச்சிக ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் காணப்படுகிறார். அதே போல் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். விருச்சகத்தை பொறுத்தவரை விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை என்று 3 நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் இந்த மாதத்திற்கான உங்களுக்கான கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் உங்களுக்கு செவ்வாய், உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் காணப்படுகிறார். சுகஸ்தானத்தில் சனி வக்கிரமாக, ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சுக்கிரன், விரயஸ்தானத்தில் சூரியன், புதன் வக்கிரமாக என்று உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வர வேண்டிய உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு 2 நாள் 18, 19 இந்த 2 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுறவில்லை. நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 9, 10 அதாவது இந்த 2 நாட்களும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படுறவில்லை. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தின பலன்கள்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. இப்படி உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்களும் கிரக நிலைகளும் இருக்கவில்லை. உங்களுக்கான பொது பலன்கள், பரிகாரங்கள், அதே போல நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையுமே இங்கே நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல பொது பலன்களை பார்க்கலாம். பொது பலன்களை பொறுத்தவரை இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் அந்த தடைகள் நீங்க போது, தடைகள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த காரியம் சிறப்பாக நடக்கும். சிறப்பாக நடக்கும்னா குறிப்பாக சொல்லணும், உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. இப்படி உங்கள் வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக இருந்தனால உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் இங்கே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா எதிர்த்து செயல்பட்டவங்க, அதே போல் எதிரியாக இருந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் விலகி செல்வாங்க, இல்லை நண்பர்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லா வகையான ஏற்றங்களும், அதே போல் உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் எல்லாம் உடையிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. நோய், இதுவரை இருந்த நோய், தடை, தாமதங்கள், உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ விலக போகிறது. உங்கள் உடல் ஆரோக்கியம் பெருகிறதுக்கான வாய்ப்புகளும் கால சூழலும் இப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்கள் ஆரோக்கியம் இந்த கால நேரத்தில் மேம்பட போகுது. அதே போல் உங்கள் பொருளாதார நிலை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பொருளாதார நிலை, பொருளாதார சார்ந்த உயர்வுகள் எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார உயர்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்னால அதை உபயோகித்து நீங்கள் மண், மனை, பொன், பொருள், வண்டி, வாகனமாக வாங்கி வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். தொழில், வியாபாரம் ரெண்டுலேயுமே இருந்த சிக்கல்கள், போட்டி எல்லாம் விலக போகுது. இதற்கு மேலே உங்கள் தொழில், வியாபாரம் ரெண்டுமே சிறப்பாக போக போகுது. தொழில் வியாபாரத்தில் இதுவரை இருந்த போட்டிகள் குறையும். போட்டிகள் குறையிறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு எதிர்பார்த்த ஆர்டர்கள் எல்லாமே எதிர்பார்த்த இடத்துலேருந்து நிறைய வரும். அதான் நீங்கள் செய்ய முடியாத அளவுக்கு ஆர்டர் வரும். அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் இல்லை எக்ஸ்ட்ரா ஆட்கள் போட்டு செய்ய வேண்டிய காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை பண வரத்து அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. இதுவரை இருந்த கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே போல் பார்த்தீங்கன்னா சிலருக்கு கடன் அதிகமாக இருந்தால் கூட அந்த கடனோட தாக்கம் வேகம், அதாவது பாதிக்கு மேலே கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இங்கு காணப்படுது. இப்படி தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் ரொம்பவே சிறப்பாக காணப்படுது. இப்படி தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கிற வேலையில் மற்றவர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நல்ல ஏற்றங்களும் நல்ல பலன்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த நல்ல பலன்களை நீங்கள் உபயோகித்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களை பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை மேல் அதிகாரிகளோட ஒத்துழைப்போ, அதே போல் நீங்கள் வேலை எந்த அளவுக்கு செஞ்சாலும் அவங்களுக்கு அந்த வேலை செஞ்ச மாதிரியே தெரிஞ்சிருக்காரு, அதெல்லாம் இப்போ மாறப்போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இதுவரை பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள், அதே போல் வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள், அதே போல் உங்கள் நண்பர்கள் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்டலாம் பிரச்சனைகள் எல்லாமே இப்போ நீங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களால உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் வரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம்.
குடும்பத்தில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் அதுவே தானாக அடங்க போகுது. நீ எதுவுமே அந்த பிரச்சனைகளுக்கு வந்து முடிவு பண்ணணும், அதே போல் அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் பண்ண வேணாம். அந்த பிரச்சனைகள் எப்படி வந்துச்சோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள், திருமணம், காது குத்து, இது மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது. அதே போல் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த சுப செலவுகள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக பார்க்கும்போது, அதனால் அதை சார்ந்து நீங்கள் செலவுகளை கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. இல்லை சுப செலவுகள் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு செலவுகளை மீறி வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைகள் வந்து உங்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த கால நேரத்தில் செயல்பட போகிறாங்க. என்னப்பா சொல்கிறேன், இதுவரை அவங்க என் பேச்சையே கேட்க மாட்டாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுலாம் புரியுது. ஆனால் இப்போ இருக்க கிரக நிலைகளையும் அதே போல் நட்சத்திர பலன்களையும் சார்ந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்கள் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதாக பெருமைகளை சேர்க்க போகிறாங்க. இதே போல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகளை வந்து சந்திப்பீங்க. அப்படி பிரச்சனைகள் சந்தித்தாலும் அந்த பிரச்சனைகளோட முடிவுங்கிறது உங்களுக்கு நன்மை தரும் விதமாகவும் அதே போல் உங்களுக்கு ஏற்றத்தை தரும் விதமாகவும் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இப்படி பிரச்சனைகளை நீங்கள் சிக்கி தவிக்கிற நேரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத நிறைய உதவிகள் வந்து சேரும். இப்படி எதிர்பாராத நிறைய உதவிகள் வந்து சேர்றப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, உங்களுக்கும் வந்து பல்வேறு வகையான முன்னேற்றங்கள் இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரம் உங்களுக்கும் ஆண்களைப் போலவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்களை வகுப்பறையிலேயே முடிச்சுக்கோங்க. அப்படி வகுப்பறையிலே முடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தகுதி தராதரம், அதாவது மதிப்பெண், அதே போல் உங்களோட படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உயர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பை தவிர மற்ற விஷயங்களை கொஞ்சம் கவன சிதறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதற்கு தகுந்த மாதிரி கவன சிதறலை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. கட்டுப்பாட்டில் வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வெற்றி 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 அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் நிச்சயமாக பார்க்கப்படுது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரங்கள். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஆஞ்சநேயரை வணங்குறது ரொம்பவே நல்லது. ஆஞ்சநேயரை வணங்குறப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சிறப்பு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பொருளாதார ரீதியான சிறப்பு ஆஞ்சநேயர் அருளால் 2 மடங்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா உங்களுக்கு சில தடைகள், தாமதங்கள், அதே போல் நீங்கள் முன்னெச்சரிக்கை செயல்படணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயரை வணங்குறப்போ ஆஞ்சநேயரோட அருளால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தீரப்போது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு உறுதுணையாக இந்த கால நேரத்தில் செவ்வாய் பகவான் மட்டும் இல்லாமல் செவ்வாயோட சேர்த்து ஆஞ்சநேயரும் உங்கள் கூடவே பயணம் செய்ய போகிறாரு. இதனால் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் ரெண்டுமே அதிகமாக இருக்கும். அவ்வப்போது தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் ஆஞ்சநேயரோட அருளால் அந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாத போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள். முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷாகம் 4ஆம் பாதம். இந்த விஷாகம் 4ஆம் பாதத்துக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுறப்போ நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அதில் வந்து நன்மைகள் தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தோட தொடக்க பகுதியில் உங்களுக்கு பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே வந்து சிறிது சிறிதாக வந்துருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா மாதத்தோட நடுப்பகுதி பிற்பகுதியில் மறைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான தடைகள்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதத்தோட தொடக்கத்தில் இருக்கும். அதே போல் மாதத்தோட நடுப்பகுதி முடிவு பகுதியில் அந்த தடைகள்கள் எல்லாமே உங்களுக்கு படிக்கற்களாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் நீங்கள் பொறுமையை கையாளணும். பொறுமையை மட்டும் இல்லாமல் நான் வடக்கத்தையும் சேர்த்து கையாளுறப்ப என்ன ஆகுனா வந்து பெரிய பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்க முடியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பொறுமையானது உங்கள் வாழ்க்கையிலையும் அதே போல் உங்களுக்கும் சிறப்பான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் பொறுப்பாகவும் செயல்பட வேண்டிய கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கவன சிதறல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல்லையும் கட்டுக்குள்ள வைங்க. அப்படி வைக்கிறப்ப என்ன ஆகுனா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் வரப்போகுது.
நீங்க கவனச்சிதறல்ல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. அதுல அக்கறை எடுக்கிறப்ப என்னன்னா, உங்களுக்கு வந்து வெற்றியும், மதிப்பெண்களும் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதே போல நம்ம சேனல்ல வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷாகம் 4ஆம் பாதம். விஷாகம் 4ஆம் பாதத்த தான் இப்ப நம்ம பார்த்து முடிச்சதால, அடுத்து நம்ம அனுஷத்த பார்க்கலாம். இந்த மாதம் எதிலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாபகரமான நிலைகள் காணப்படும். எதுலயுமே நீங்க எடுத்த காரியத்துல எல்லாமே சிறப்பா செயல்படுவீங்க. சிறப்பா செயல்படுறது மட்டும் இல்லாம ஒரு செயல் வீரரா இருப்பீங்க. அதேபோல எடுத்த காரியத்துல உங்களோட வந்து யாரும் சிறப்பா முடிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த கால நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, பண வரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்துல அதிகமா இருக்கும். நீங்க ரூ. 100 எதிர்பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு ரூ. 150 ரூ. 200 அப்படிங்கிற பண வரத்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல இந்த கால நேரத்துல எதிலும் வந்து நீங்க கொஞ்சம் கூட தயக்கத்தையே காட்ட மாட்டீங்க. தயக்கத்த காட்டாத இருக்கிறது மட்டும் இல்லாம துணிச்சலோட செயல்படுவீங்க. இந்த துணிச்சலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாதிக்கு மேல வெற்றிய தரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்துல நீங்க துணிச்சலையும், உங்க தன்னம்பிக்கையும் கைய விடாம, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வந்து எண்ணத்தோட செயல்படுங்க. இந்த எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து தரும். அதேபோல இந்த கால நேரத்துல இதுவரை இருந்த உங்களுக்கு பயம், தயக்கம் எல்லாம் இந்த கால நேரத்துல நீங்க போது. அது மட்டும் இல்லாம பயம், கவலை இது பத்திலாம் நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு அடிச்சு தூக்கிட்டே போங்க. இந்த கால நேரம் உங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கு. இந்த கால நேரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க தாய், தந்தையோட உடல்நிலையில நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம் இந்த கால நேரத்துல. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மருத்துவம் இல்ல வந்து வேற ஏதாவது வகையான செலவுகள் வந்து செய்வதற்கான வாய்ப்புகளும், சூழலும் அதிகமா இருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரவுக்கு அதிகமான செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாவே இந்த கால நேரத்துல இருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, விரும்பிய இடமாற்றம் அதாவது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இடமாற்றம் உண்டாகலாம் நம்ம சும்மா சொல்றத விட, உங்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதேபோல உங்க நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலியமா உங்களுக்கு இந்த கால நேரத்துல அதிகமான நன்மைகளும், நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவரை நீங்க நினைச்சிருப்பீங்க, "என்னப்பா இவங்கலாம் நம்மளுக்கு உதவி செய்வாங்களா? யாராவது உதவி செஞ்சா நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாமே!" அப்படிங்கிற எண்ணத்தோடயே பார்த்தீங்கன்னா, கடுமையான உழைப்ப போட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த கடுமையான உழைப்புக்கேற்ற ஊதியம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போதுன்னு சொல்லாம, அந்த ஊதியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உறுதுணையா நண்பர்கள், குடும்பத்தார், உறவினர்கள் எல்லாம் இருக்க போறாங்க. அதனால இந்த கால நேரத்துல உங்களுக்கு நன்மைகளும், ஏற்றங்களும் மேலும் மேலும் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமா இருக்கு. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா, கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் தொழில், வியாபாரம் 2மே வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா இருக்கிறது மட்டும் இல்லாம, அதுல வந்து அதிகமா நீங்க எதிர்பார்க்காதத விட அதிகமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி லாபங்கள் கிடைத்தாலும் பணம் கிடைக்கிறதுக்கான தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தாமதங்கள் இருக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, சிறப்பான ஏற்றங்களையும், சிறப்பான லாபங்களையும் நீங்க பெறப்போ, இந்த தாமதங்கள்ங்கிறது ஒரு விஷயமே இல்ல. ஏன்னா, இத போட்டு நீங்க குழப்பிக்காதீங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு இந்த கால நேரத்தில லாபங்கள் அதிகமா இருக்கும். அதேபோல புதிய ஆர்டர்கள் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதிதான ஆட்களை கூட நீங்க சேர்க்க வேண்டிய இருக்கும் இந்த கால நேரத்துல. அது மட்டும் இல்லாம வாடிக்கையாளர் உங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே திருப்திகரமா இருப்பார். இதன் காரணம் என்னாகுன்னா, மேலும் மேலும் அதிகமான ஆர்டர்கள். இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, 10 ஆர்டர் குடுத்தா, அவரே 20 ஆர்டர் குடுக்கறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் அதிகமா இருக்கு. இந்த கால நேரத்திலே பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தொழில், வியாபாரம் 2மே சிறப்பா போகப்போகுது. அதேபோல வேலைக்கு போறவங்களா இருந்தா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்துல மேன்மை அடைவீங்க. மேன்மைன்னு வந்து நம்ம ஒரே வார்த்தையில முடிச்சிட முடியாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பதவி உயர்வு, பண உயர்வு 2மே இல்ல. இதுல ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல இருக்கவங்க ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட விருப்பத்துக்கு எதிரா செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளும், ஏற்றங்களும் இந்த கால நேரத்துல அதிகமா வரப்போகுது. இத நீங்க வந்து சிறப்பா உபயோகிச்சுக்கோங்க. அதேபோல கணவன், மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்துல சின்ன சின்ன சண்டைகள் உருவாகி நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருங்க. அதேபோல உங்க பிள்ளைகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மதிப்பும், மரியாதையும் உயர்றதுக்கான காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இதனால பிள்ளைகள் விஷயத்த பொறுத்தவரைக்கும் உங்களோட மதிப்பும், மரியாதையும் உயரப்போகுது. இதனால வந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றிகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
இதே போல் நம்ம வந்து 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தினப்பலன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளையும் நல்ல விஷயத்திலையும் நன்மைகளாக எடுத்துக்கோங்க. அதே போல் தடைகள் தாமதங்களை கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கிறப்ப அந்த தடைகள் தாமதத்தோட தாக்கத்தையும் வேகத்தையும் குறைக்க முடியும், இல்லை அந்த தடைகள் தாமதத்திலிருந்து நீங்கள் வந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதே போல் ராசி பலன்களை வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இத்தோடு நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மற்றொரு